பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து திமுக கோட்டை மாதிரி. இங்கே வந்து திமுக தான் மெயின். தொகுதியில் விஜய் சார் தான் வருவார். திமுக எல்லாமே ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஆனால் இப்போ விஜய்க்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வருவார். வெற்றி பெற ஒன்றும் வாய்ப்பு அவ்வளோ கிடையாது. நிறைய வாய்ப்பு இருக்குங்க சார். அது கண்டிப்பாக எங்கள் ஓட்டம் அவருக்கு தான். கண்டிப்பாக டிவிக்கே தான் எல்லாருமே. யார் வந்து நின்னாலும் விஜய் கிட்ட ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது. இங்கே வந்தால் மற்ற என்ன செய்வார்? இது வரைக்கும் யார் என்ன செய்கிறாங்க கொள்றான்னு தெரியல. தெரியறதுக்காவது ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பெரம்பூர் தொகுதியில் அந்த வேட்பாளராக வந்து முதல் முறை விஜய் அவர் வந்து களமிறங்க போகிறாரு. இந்த தொகுதியில் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குன்னா? கண்டிப்பாக ஒரு புதுமுகத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அது விஜய்க்கு மார்க்கெட்டிங்க நல்லா இருக்குங்க. இங்கே வந்து திமுக தான் மெயின். ஆனால் இப்போ விஜய்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஓட்டெல்லாம் அது கண்டிப்பாக இங்கெல்லாம் அதிகம் எல்லாம் என்ன சொல்ல இளைஞர்கள் அதிகமாக அவனுக்கு விஜய்க்கு வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டு எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது குறிய பெரம்பூர் இறங்கி ஏன் நிற்கிறார் விஜய் அவர்கள்? இப்போ ஃபஸ்ட்டாக இறங்கியிருக்கிறாரு, பெரம்பூர் நிற்கலான்னு பார்க்குறாரு. கண்டிப்பாக முக்கியத்துவம் உண்டு விஜய்க்கு. நம்ம வீட்டிலே எல்லாருமே, அதாவது என்ன பொதுமக்களே அதிகம் கணிப்பில் விஜய்க்கு தான் வெற்றி வாய்ப்புகள் வந்து அவர் சினிமாக்காரன்ற தொட்டு ஓட்டு இந்த தொகுதியில் போட்டுருவாங்க. மற்ற தொகுதியில் வந்து பார்க்க போனோன்னா இது வந்து திமுக கோட்டை மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறார். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அதனுடைய ரிசல்ட்டை வச்சு பர்சன்டேஜை பார்த்து வெற்றி வாய்ப்புகளை சொல்ல முடியும். ஆனால் இது வந்து கம்பல்சரியாக திமுகவுடைய கோட்டை. இது இந்த தொகுதி ஆல்ரெடி எம்எல்ஏவா ஆர்டி சேகர் அவர்கள் இருக்கார். இப்போ அவர் வந்து என்ன மாதிரி திட்டங்கள்லாம் தொகுதிக்காக செஞ்சுருக்காருங்கய்யா? நிறையா சொன்னதாக செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவர் நிற்கிறதால வேற ஆள் நின்னார்னா திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து ஓட்டு செதறிடும், அவ்வளோதான். ஓட்டு வந்து ஸ்ப்ரிட் ஆகிடும். கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வருவார். அவர் நிற்கிற தொகுதி வரலன்னா அப்போ அவர் என்ன ரசிகர்ன்றது என்ன இருக்குது. கண்டிப்பாக வருவார். தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணி அங்கேயும் களமிறங்குறாரு விஜய் அவர்கள். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் தொகுதி அது புரியுதா. நான் இந்த தொகுதியில் தான் இருக்கேன். எனக்கு வர சந்தோஷம் எனக்கு. வெற்றி பெற ஒன்றும் வாய்ப்பு அவ்வளோ கிடையாது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு தான் நிற்கிறதுனால. இது வந்து அந்த காலத்துலேருந்து டிஎம்கே ஏடிஎம்கே கோட்டையாக தான் இருந்து வருது. இனிமேல் வந்தால் அடுத்த வாட்டி வேறு எலெக்ஷன் வேணால் விஜய் வாய்ப்பு இருக்குது. இந்த இப்போலாம் சொல்ல முடியாது. வந்து இன்னொன்று வாய்ப்பு வராது. அதனால் அடுத்த வாட்டி தான். இந்த வாட்டி வந்தால் ஏடிஎம்கே என்ன தனபாலம் நின்னால் அவர் தான். நிறைய வாய்ப்பு இருக்குங்க சார். நம்மளும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. அவருக்கும் இவரே தான் வந்துட்டு இருப்பாரா, அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் சார். பார்ப்போம் சார். இவர் வருவார், வெற்றிகரமாக நாங்கள் பண்ணுவோம் சார். ஆனால் விஜய் அண்ணா தான் வருவார். கண்டிப்பாக அவர் தான். ஏன்னா அவர் ரசிகர் கூட்டமே பயங்கரமாக இருக்குது. அது கண்டிப்பாக எங்கள் ஓட்டம் அவருக்கு தான். எல்லாம் என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சர்க்கிள்லேருந்து எல்லாமே அவருக்கு தான். கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்து விஜய் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நல்லது பண்ண மாற்றம் வரட்டுமே, அதனால தான். கண்டிப்பாக டிவிக்கே தான் எல்லாருமே. ஏன்னா இங்கே டிஎம்கே அவங்க தொகுதியில் மட்டும்தான் ஆள முடியும். இங்கே பெரம்பூர் தொகுதியில் அவங்களால ஆள முடியாது. இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஓட்டு டிவிக்கே தான். அவங்கள அடிக்க ஆளே கிடையாது. சின்ன பசங்க வந்து எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கான்னா நம்மளுக்கு இன்னும் முடிவு தெரியலைங்க. ஆனால் நானும் விஜய் ரசிகர் தான். கம்பல்சரி பெரம்பூர் இந்த தொகுதியில் நிச்சா. ஏற்கனவே திமுக எல்லாமே ரொம்ப பலவீனமாக இருக்குது. இங்கே அவங்களோட மீட் பண்ணி வரத்த கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பெரும்பாலும் பார்த்தா டிஎம்கே தான் அது கோட்டை மாதிரி இருக்குது. ஆர்கே நகர் நம்ம இந்த ஏரியா குளத்தூர் பெரம்பூர்லாம் வந்து டிஎம்கே தான் அதிக பவராக இருக்குது. இப்போ விஜய் தனித்து நின்றுச்சு வந்தாருன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவர் பிஜேபியோட கூட்டணியோட வந்தாருன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாயிரும். அவருடைய பவர் இப்போ கம்மியாயிரும். தனியாக நின்று எல்லா போராட்டம் தாங்கி தனியாக நின்றாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான பவரில் வருவார்.
100% இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர் தான் இனிமே இந்த தொகுதிக்கு அவர் வராருன்னு சொன்னால் அவர் வந்து வின் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். யார் வந்து நின்னாலும் விஜய்கிட்ட ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது. விஜய் தான் ஜெயிப்பார். இதுதான் முழுமையான ஒரு இது. கண்டிப்பாக இந்த பகுதியில் விஜய் சார் தான் வருவார். ஏன்னா அவருக்கு மக்கள் ரசிகராகவும் ஃபேன்ஸ் அதிகம். இப்போ புதுசாக அவர் வந்து நிறைய கொள்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. லேடிஸ்க்காக, பொம்பளை பசங்களுக்கு சரி, தாய் மாமன் சீர், அண்ணன் சீருன்னு சொல்லி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது ஆல்ரெடி நம்ம 2 ஆட்சி பார்த்துருக்கோம். புதுசாக ஒருத்தவங்க வந்தால் தான் நம்ம நாடு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ரெண்டு சைடுமே இப்போ ஸ்ட்ராங் இல்லை. ஃபஸ்ட்டு என் அம்மா இருந்தாங்க, அப்புறம் டிஎம்கே இருந்தாங்க. 2 பேருமே பெரிய பெரிய தலைங்களாக போயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் நியூவாக யங்ஸ்டருக்காக அவர் வராருன்னா அவரை நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கணும். எங்கள் ஓட்டு எல்லாமே டிவி கேக்கு தான். செல்வாக்கு இருக்குது அவருக்கு மக்கள் மத்தியில். இப்போ என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஏடிஎம்கேவும் பார்த்துட்டோம், டிஎம்கேவும் பார்த்துட்டோம். அவங்க எப்படி பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சிச்சு. புதுசாக ஒருத்தவங்க வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியறதுக்காவது ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நான் நார்மலாக தளபதியோட ஃபேன் அப்படிலாம் சொல்ல வரல. 3ஆவதாக ஒருத்தர் வந்தால் தான் என்னென்னு தெரிய வரும். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சீமானுக்கு லாஸ்ட் டைம் நம்ம போட்டோம், ஓகேங்களா, மெஜாரிட்டி வரல. இப்போ அடுத்த சான்ஸில் போட்டால் மக்களோட மெஜாரிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு போட்டால் தான் அடுத்த ஆட்சி மாறும். அப்படி இருக்கும்போது நம்ம டிவி கேக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் நம்ம பார்த்துட்டோம். புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். எதுவுமே பண்ணாமல் ஒருத்தர் சான்ஸே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறை எப்படி தான் என்ன ஆகும்னு எப்படி பண்ணு தெரியும். கண்டிப்பாக இருக்கும். நிஜமாக விஜய்க்கு எல்லாருமே ஓட்டு போட இப்போ மும்முரமாக ஆர்வமாக இருக்கிறாங்க ஜனங்க. நாங்களும் அவருக்கு தான் போடுவோம். ஏன்னா எல்லாருமே ஆட்சியில் உக்காஞ்சி இது வரைக்கும் யார் என்ன செய்கிறாங்க கொள்கிறான்னு தெரில. விலைவாசி ஏறின்னு தான் போகுது. இந்த வாட்டி விஜய்க்குன்னு ஒரு நம்ம கொடுத்தோம்னா, அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவர் எப்படி பார்க்குறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் நடிக்கிறாரு, பணம் சேர்த்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் நடித்தாலும் இப்போ வந்து மக்களுக்கோசம் வந்து நிற்கிறாருன்னா அவருக்கும் நம்ம செய்யணும். எதுனா அதுதான் எங்களுக்கு இப்போ வெற்றி வாய்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து டிஎம்கே கோட்டை. ஏன்னா டிஎம்கே தான் வர்றோம். வேறு வந்து விஜயகாந்துக்கு வந்து இங்கே விஜய்க்கு வந்து இங்கே வாய்ப்பு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன சின்ன பசங்க தான். எங்களை மாரி ஆளுங்களாம் அவருக்கு வாய்ப்பு தருவோமா? நாங்களே தர மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து அவருடைய நடவடிக்கைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குடும்பத்தில் தலைவர் நல்லா இருந்தால் தான் பசங்க நல்லா இருக்க முடியும். பசங்களே நல்லா இல்லைனா தலைவர் எப்படி புரியுதா நான் சொல்கிறது? அந்தமாரி அவர் ரீமார்க் எடுத்துன்னு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை நம்பி ஓட்டு போட்டு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒரு டிக்கெட்டு இன்றைக்கி 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட்டு விற்கிது. நாங்கள் அதை வாங்கி நான் ஆட்டோ ஓட்ட டிரைவரு. நான் வாங்கி அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு அவர் 250 300 கோடியில் கார் வச்சுக்கிறாரு, அது வச்சுக்கிறாரு, இதை வச்சுக்கிறாரு. எங்களுக்கு நீ என்ன செஞ்சுக்கிறாரு? இங்கே வந்தால் மற்ற என்ன செய்வார்? முதல்ல அவரை பார்க்க முடியும். அலோவ் பண்ணிங்களா நீங்கள்? இன்றைக்கி வந்து ஆர்டி சேகர் எம்எல்ஏ அவரை உள்ளே போய் நான் ஃப்ரீயாக பார்க்குறேன். பாப்பா உள்ளன்றாங்க, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவர் என்ன ஏது கேட்பா உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. என்ன விஜய்னா ஒரு நடிகை, முதல்ல அலோவ் பண்ணுவாங்களா அவரை? வெளியே உள்ளே விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. எங்கே போனாலும் போலீஸ் தான் அவர் கூட வரும். ஒரு இறங்கி வேலை செய்ய முடியாது, ஒரு இறங்கி பண்ண முடியாது. அதை தான் நான் பேசினுக்கிறேன். நான் எங்கே போனாலும் அவர் பின்னால் வந்து ஜனம் ஓடியாரோ செய்வாங்க. அவரை வந்து அவர் நல்லவர் கெட்டவரோ அவரை நம்பி வந்து ஃப்ரீயாக வர முடியாது. சாதாரண ஆள் ஒரு எம்எல்ஏ நான் வரல. ஒரு நடிகை எம்எல்ஏ ஆகி பொதுமக்களுக்கு செய்ய முடியுமா? இந்த வாட்டி அதிமுக வேட்பாளர் பெரம்பலூரில் நிறுத்தப்பட்டு அவருக்கான வாய்ப்புகள் வச்சுருக்கா? யார்? தனபாலன். ஏற்கனவே நின்று தானே அவர் தனபாலன். கண்டிப்பாக ரொம்ப டப்பாக தான் இருக்கும். பெரம்பலூர் தொகுதியில் விஜய் நிற்கிறாரு. விஜய் எதிர்த்து என்ஆர் தனபாலன் தானே அவர் நிற்கிறாருன்னா, இது ஏற்கனவே அவர் இங்கே எம்எல்ஏவாக இருந்தவர். அதனால் வந்து இப்போ ரொம்ப டப்பாக தான் இருக்கும் பெரம்பலூர் தொகுதி. 2 பேருமே ஒன்றும் கிடையாது தலை. 2 பேருமே ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒரே இது தான். எதுவுமே மாற்றம் கிடையாது. எல்லோரும் வர்றது சொல்கிறது தான், செய்கிறது யாருமே கிடையாது. யார் செய்கிறா? அவரெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை ப்ரோ. இது வரைக்கும் அவரெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. இதே வருஷம் இங்கே தான் பிறந்து, இங்கே தான் வந்து, இங்கே தான் வாழ்ந்துன்னுக்குறோம் நாங்கள். அவங்களாம் இருக்காங்களானே தெரியல. அந்த எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வருவாங்க. மற்றபடி அவங்கள பார்த்ததே இல்லை. புதுசாக ஒரு இளைய தலைமுறை எடுத்துன்னு வந்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் ஆக்சுவலி ஏடிஎம்கே தெரியல, அவர் நல்ல மனுஷன் தான். நான் ஜெயிச்சிருந்தா அவரும் நல்லா தான் இருந்திருக்கும். பட் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைல்ல ஏடிஎம்கேல. யார் இருப்பா? அவங்களுக்குள்ளேயே 2 பேர்லேயும் சண்டை இருக்குது. முதல்ல அவங்க 2 பேர் இப்போ பேசினு முடிவெடுத்து யார் முதல்ல நிற்கிறான்னு தெரியணும். இவ்வளோ கூட இருந்தால் அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவரும் அப்புறம் டிஎம்கேக்கு போயிட்டாரு. அப்போ அவங்களோட ஓட்டு அவங்களுக்கே பிரியும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அவங்களே புரிஞ்சுப்பாங்கல்ல. அதிமுக கிடையாது, டிஎம்கேக்கு தான். ஏன்னா ஓட்டு போடுறது வந்து நம்ம தலைவருக்கு தான் ஓட்டு போடுறோம். டிஎம்கேக்கு முதலுக்கு தான், உதயசூரியனுக்கு தான் ஓட்டு வாங்க. நீ நின்னாலும் ஜெயிப்பேன், நான் நின்னாலும் ஜெயிப்பேன்.
அவ்வளோதான். எவன் செய்கிறான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து யாருமே நிற்கிறதில்லை. எங்களுடைய கடமை ஓட்டு போடுறோம், அவ்வளோதான். அவருக்கு இந்த வருடம் வந்து அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மக்களுடைய செல்வாக்கும் கம்மியாக இருக்குது. டிஎம்கேயா இல்லை விஜயா, இந்த 2 கூட்டணிக்கு தான் இப்போ போட்டியாகவே இருக்குது. இவருக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஏடிஎம்கேக்கு இந்த வாட்டி பவர் கம்மியாக இருக்குது. அதிமுகவுக்குலாம் இந்த வாட்டிலாம் டவுட் தான் சார். அவங்க வந்து 10 கட்சியாக உடஞ்சி போயிருக்குது கட்சி. ஆனால் திமுகவுக்கு தான் இந்த வாட்டி இருக்குது. நான் வந்து திமுக கட்சி கிடையாது, நான் வந்து விஜய் ரசிகர், விஜய் கட்சி தான். ஆனால் இந்த ஏரியாவில் போட்டி போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு மீண்டும் வரணுங்க. மீண்டும் வந்து விஜய் ஜெயிக்க வரான்னு என்னான்னு தெரில நம்மளுக்கு வந்து. ஆனால் இந்த ஏரியா சூஸ் பண்ணுகிறாங்க. அவங்கள போய் என்ன ஆர்டிஸ்டாக பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்யலை. ஏதோ வந்தால் உப்புக்கு 5 வருஷம் கதையை ஓட்டின்னு போயிட்டாங்க, தவிர தொகுதிக்குன்னு எதுவுமே செய்யலை. ஆமாம், அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இது ஆர்டிஸ்டாக இல்லாமல் வேறு யாரும் நின்னா கூட வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே கம்மி தான். அவர் எதுவுமே ரோடும் சரியில்லை. முதல்ல அப்படியே ரோடு அங்கங்கே பள்ளம் நோண்டி வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆட்டோக்காரங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எதுவுமே சரி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். அது இது வரைக்கும் யாரும் வந்து எதுவும் பண்ணலை, ஒன்றுமே செய்யலை எனக்கு தெரிஞ்சு. ஒரு ரோடு ரிப்பேர் பண்ணுறது கூட எந்த இதுவும் கிடையாது. ஒரு லேட்டாக தான் வராங்க, எல்லாம் முடிஞ்சு பார்க்கலாம் வரட்டும். செஞ்சதில் இல்லை, ஏதோ நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த கால்வாயெல்லாம் போட்டிருக்காங்களே அவங்க. இன்னும் இந்த இடத்துல தண்ணி தான் தேங்கி தான் நிற்கிது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு பண்ணிட்டாங்களா? எல்லாமே எதுவும் பண்ணல. உங்களுக்கு தான் சார் இந்த ஏரியாவில் வெற்றி வாய்ப்பு. எல்லாமே அவங்க திமுக தான் இங்கே எல்லாத்தாலையும் வெற்றி வாய்ப்பு. ஆனால் இப்போ விஜய் நிற்கிறாருன்னா இதுலேருந்து மீண்டு ஜெயிச்சு வருவாரா என்னன்னு அது கடவுளுக்கு தான் தெரியும், நம்ம மக்களுக்கு யாரும் தெரியாது. ஆனால் திமுக வந்து இந்த இடத்துல பலவீதமாக தான் இருக்குது. வந்து ஏற்கனவே அவங்களெல்லாம் பார்த்தாச்சு, திருப்பி அவங்கள ஏன் பார்க்கணும்? ஒரு புது ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு புது ஆள் வரட்டுமே. நம்ம வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுவோம், அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. திமுகவுக்கு நிறையா அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இந்த தொகுதியில் வந்து இப்போ போட்டி பயங்கரமாக தான் இருக்கும், சாதாரணமாக இருக்காது. பயங்கரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா யாருன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களும் நல்லா செஞ்சுருக்காங்க, ரோடெலாம் போட்டிருக்காங்க, நிறையா செஞ்சுருக்காங்க. இந்த வாட்டி நல்லா மக்களுக்கு பேர் வாங்கியிருக்காங்க. யார் ஜெயித்தாலும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியாது, ஓரளவு சமமான ஓட்டில் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து பெரம்பூர் தொகுதினாவே டிஎம்கேவோட இதாக தான் இருக்குது. குளத்தூர், பெரம்பூர்லாம் வந்து நல்லா பவராக இருக்குது. இருந்தாலும் இந்த வாட்டி விஜய் நிற்கிறாரு. அது மக்களுடைய முடிவு, என்னென்ன முடிவுன்னு சொல்ல முடியல. பிஜேபி கூட்டணி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அதிக ஓட்டு வாய்ப்பு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் விஜய். இல்லை, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அம்மா இல்லாததுனால அடுத்து டிஎம்கே தான் வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. அப்போ அவங்களோட மெஜாரிட்டி இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அவங்க பெருசாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் என்னென்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று 2 பக்கம் இருக்கும். ஒன்று சரியில்லைன்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதே மாதிரி தான் போன வாட்டி டிஎம்கேக்கு தான் போட்டோம். ஏன்னா இவங்க தேவையில்லை. ஏன்னா அந்த துப்பாக்கி சூட்டில் வந்தது இல்லையா, அப்போல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிருந்தோம். தேவையில்லை, பொதுமக்களை எதுக்குடா சுட்டானுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கோவம் வந்து நம்ம ஆட்சி மாற்றணும். இப்போ இவங்களது மாற்றுறதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி திருப்பி ரொம்ப கொடுமை. இப்போ பெண்களுக்கு வர்றது, நைட்டில் போகிறது, ஆல்ரெடி நம்ம ஏரியாவே ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதில் பொம்பளை பசங்களுக்கு நைட்டில் போகிறதுலாம் பயமாக இருக்குதுன்னா அப்புறம் அது எதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன்? வேறு யாருக்குன்னா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்காம இருக்கக்கூடாதுல்ல. திமுக வந்தாலுமே எல்லாரையும் அவர் ஆட்சியில் இருந்தாலுமே ரவுடிங்கெல்லாம் வந்துடுறாங்க. நாடும் சரி கிடையாது, விலைவாசி ஏறி போச்சு. அதனால் இப்போ விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து தான் இந்தமாரி இருக்குது. அதனால் விஜய்க்குன்னு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். தொகுதி மக்களாக என்ன மாதிரி வாக்குறுதிகள்லாம் வரக்கூடிய வேட்பாளர் கொடுக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா? அவங்க சொன்னது மக்களுக்கு செஞ்சால் போதும். மக்கள் வந்து எதுவும் கேட்கல. அவங்க சொல்கிறத மக்களுக்கு செஞ்சால் சந்தோஷம். அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறது. இந்த தொகுதிக்கு என்ன கொண்டு வந்தால் ஒன்றுமே கொண்டு வரல. இந்த தொகுதி அப்படியே தான் இருக்குது. திமுக வந்து செய்த இல்லையா நம்ம வந்து எதிர்பார்க்கல. நம்ம சம்பாதிச்சு நம்ம தான் சாப்பிட்டுன்னுக்குறோம். ஆனால் எல்லா ஏரியாலையும் எல்லாருமே செய்கிறாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் சொல்கிற மாரி இல்லை, அவ்வளோதான். ஆனால் இன்னும் யாரும் அறிவிக்கல, இன்னும் யாரும் இங்கே எதுவும் செய்யலை. பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அதை பற்றி வேறு எதுவும் செய்யலை. பார்க்கெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வேறுபடி ஒன்றையும் மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் இதுக்கு மேலே புதுசாக செய்வாங்களா என்னான்னு தெரில. இதுக்கு மேலே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் வந்து இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு படுத்தாருன்னா சந்தோஷம் தான் எல்லாருக்குமே. நான் விஜய் ரசிகனாக தான் பார்க்குறான். ஆனால் இன்னும் ஓட்டு உரிமை வந்து விஜய்க்கா யாருக்குன்னு நான் கணிக்கலை. இன்னும் வந்து நம்மளை திமுகவா
அதிமுக என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏரியாவில் திமுக தான் வெற்றி வாய்ப்பு போடணும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள சூழ்நிலை டிஎம்கே தான் செஞ்சிட்ருக்காங்க. நகராட்சியில் எல்லாம் வந்து ரோடு போடுறது நல்லா செய்கிறாங்க. தண்ணி வரல, ஏதாச்சும் அடைப்பு எதாக இருந்தாலும் வந்து உடனே வந்து டிஎம்கே இப்போ செய்யுது, நல்லா வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து இப்போ பவர் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் புது முகத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அவர் கூட்டணி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன திட்டம் செஞ்சாங்க? பாதி நேரம் போராட்டம் தான் பண்ணி நிற்பாங்க. இங்கிற மக்கள் எல்லாரும் தண்ணி வரல, அந்த கார்பரேஷன் அடைப்பு சரியில்லை. இங்கெல்லாம் மழை பெஞ்சா அவ்வளோ தண்ணி நிற்கும். எங்கள் வேசாயப்படி ஜீவாலாம் பயங்கர ஃபேமஸ் எங்கள் ஏரியாலாம். அதெல்லாம் ஒன்றுமே வந்து கூட பார்க்க மாட்டானுங்க ஒரு கட்சிக்காரனுங்களும். இப்போ புதுசாக வரவங்க எதனா பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நம்ம புதுசாக ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கிறோம். அதான் செஞ்சுருக்காங்க. இல்லை இப்போ பாருங்கள், 4.5 வருஷம் எதுவும் பண்ணல. சும்மா இருக்கிற பஸ் ஸ்டாண்டை உடச்சி பிச்சு கட்டின்னு இருக்கிறாங்க. 4.5 வருஷம் எதுவுமே பண்ணாமல் 6 மாதம் 5 மாதத்தில் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு இச்சு புதுசாக கட்டின்னு இருக்கிறாங்க. அது எதுக்காகன்னு தெரில. ஏசி பஸ் ஸ்டாண்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ உடனே செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது? முன்னாடி செஞ்சால் மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் திடீர்னு ஒரு 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுறது, அதெல்லாம் வந்து போட்டிருக்கலாம். லாஸ்ட் இயர் போட்டிருக்கலாம், அதுக்கு போன வருஷம் போட்டிருக்கலாம். இப்போ ஏன் போடணும் உடனே? அது எல்லாமே வந்து மக்களை வேறு எதையும் பார்க்க விடாமல், இதை டைவெர்ட் பண்ணாமல் டிஎம்கே பற்றியே வந்து இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே எல்லா இன்ஸ்டாகிராம் ஆட்லேயும் ஸ்டாலின் அவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு. வேறு எதுலையுமே வரமாட்டேங்குது. காலை எழுந்த உடனே இப்போ பார்த்தாலே ஒரே அவரோட பேச்சு மட்டும்தான் இருக்குது. ஒரு மாற்றம் தெரிறாருன்னா என்ன நம்ம என்னன்னு சொல்கிறது? எல்லாருமே ஆட்சியில் உக்காஞ்சி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி அவர் உக்காரட்டுமே, உக்காஞ்சி என்ன தான் மக்களுங்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். ஆனால் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. பெரம்பூரில் தான் நம்மளை மாதிரி இல்லாத ஏழைகள்லாம் இருக்காங்க. ஏழைப்பாளைகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அளவுக்கு அதிகமான இல்லாதப்பட்ட ஜனங்க, நம்மளை மாதிரி இல்லாதப்பட்ட ஜனம், பிளாட்பார வியாபாரிங்க, சின்ன சின்ன வியாபாரிங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு அதில் அவருக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இறங்குறாரு. இல்லைண்ணா, அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இருக்காங்க, ஆள் இருக்காங்களா. இப்போ தான் டிவிக்கே வருதுல்ல, அவங்கள பார்த்து நல்லா பயப்படுறாங்களா தெரியுதுல்ல உங்களுக்கு. அவங்க பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும்ல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்களே, அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார். இப்போ இந்த வருஷம் அதுக்கப்புறம் கழிச்சு இவர் வர போகிறாரு. அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது தான் என்ன நிலைமையும். மாற்றம் வந்து தானே எல்லாமே. ஒரு புதுமையை தேடுறாங்க. இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது இல்லையா? நம்ம பார்த்ததையே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரு புதுமையாக ஒன்று பார்ப்போமே, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நம்பிக்கை தானே. செய்கிறாருன்னு எல்லாம் அவங்களாம் செய்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறவங்க யாருமே இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. இவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக செய்வார். அவங்க வர்றது கஷ்டம்தான், அவங்க வரமாட்டாங்க. அந்த இவர் தான் வரணும், விஜய் தான் வரணும். அவர் செஞ்சால் கூட விஜய்க்கு உண்டு ஓட்டு, அப்படி தான். நமக்கு தெரியாதுங்க சார். நம்ம பொதுவாக சொல்கிறோம் விஜய் தான் வருவார், அதில் நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். அது என்னமோ தெரியாது சார், ஆனால் விஜய் வருவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் சொன்னேன் புதுமுகமாக இருக்குன்னா இருக்குது. இருந்தால் கூட அவருக்கு டான்ஸ் வந்து கம்மி தான். ஆமாம், அத்தோட்டி வேணால் அவங்க அவர் நினைக்கிற மாதிரி வரலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே. ஆமாம், அத்தோட்டி வேணால் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம்.